ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய சாப்பிடுறப்போ கொஞ்சம் பொருட்களோட கண்டிப்பா கலந்து சாப்பிடவே கூடாது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நோய்களால கஷ்டப்படுறவங்க வெண்டைக்காய சாப்பிடவே கூடாது. அது எந்த நோய், யாரெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா தெரியும். வீடியோவை லைக் பண்றதுக்கோ ஷேர் பண்றதுக்கோ மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. வெண்டைக்காயில இருக்கிற விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸால நமக்கு எத்தனையோ ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கால்சியம், அயர்ன், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்களும் அதிகமா இருக்குது. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயில ஃபைபர் அதாவது நார்ச்சத்தும் அதிகமா இருக்குது. அடுத்ததா வெண்டைக்காய் சாப்பிடுறதால நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து வெண்டைக்காய் மூலியமா கிடைக்குது. ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பா மலச்சிக்கலை முழுவதுமா சரி பண்ணுது. யாரெல்லாம் அதிக உடல் எடை ஒபிசிட்டியை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாம். கண்டிப்பா வெண்டைக்காய் அதிகமான உடல் எடையை குறைக்குது. சோ வெண்டைக்காய நம்ம டயட்ல ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் நீருங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணியில வெண்டைக்காயோட தலைப்பாகம் கீழ்பாகம் ரெண்டையும் கட் பண்ணிட்டு நடுவுல ஒரு கோடு போட்டுட்டு அந்த தண்ணியில நைட்டு முழுவதுமா ஊற வச்சிருங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த வெண்டைக்காய தனியா எடுத்துட்டு அந்த தண்ணிய நீங்க காலையில வெறும் வயித்துல குடிங்க. இந்த மாதிரி பண்றதால டயபெட்டிக்ஸ ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் கே அதிகமா இருக்கிற பொருள் எதுன்னு கேட்டா வெண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தத்துல அடைப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் ஒரு அற்புதமான பொருள். அதாவது ஃப்ளோ ஆஃப் பிளட் ரொம்ப சூப்பரா இருக்குது வெண்டைக்காயை எடுத்துக்கிறதால. யாரெல்லாம் பிரெக்னண்டா இருக்கீங்களோ, பாலூட்டுற தாய்மார்கள் இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா பிறக்கிற குழந்தைங்களோட எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் ரொம்ப பயன்படுது. நம்ம சாப்பாட்டுல அதிகமா வெண்டைக்காயை எடுத்துக்கிறப்போ அதிகமான நார்ச்சத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபைபர் நம்ம ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை முழுவதுமா சரி பண்ணுது. வயிறு உப்புசம், கேஸ், அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அதே மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளிகள், மரு, மச்சம் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. யாரெல்லாம் ஆஸ்துமாவால கஷ்டப்படுறீங்களோ அவங்க வெண்டைக்காய தினமும் எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி அப்படின்னு தான் சொல்லணும். உயிருக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய கோலின் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இது முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் விட்டமின் ஏ குறைபாட்டால கஷ்டப்படுறீங்களோ அவங்க உங்க டயட்ல கண்டிப்பா வெண்டைக்காய எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காயோட பங்கு ரொம்ப அதிகமானது. இதோட அர்த்தம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகளே நமக்கு வராது. நம்ம சருமத்துக்கு எப்பயுமே முதுமை தோற்றம் வராம இளமையா வச்சிருக்கிறது இந்த வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கண் பார்வையை அதிகப்படுத்துற சக்தி இந்த வெண்டைக்காய்க்கு அதிகமா இருக்குது. அதனால உங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வெண்டைக்காய ரெகுலர் டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்டைக்காய் தாம்பத்திய உறவு கூட அதிகப்படுத்துது. ஏன்னா வெண்டைக்காயில ஃபோலிக் ஆசிட் சத்து அதிகமா இருக்குது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்து. அடுத்ததா வெண்டைக்காயோட என்ன பொருட்கள்லாம் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம். அது என்னன்னா, வெண்டைக்காயோட முள்ளங்கிய கண்டிப்பா சேர்த்து சாப்பிடக்கூடாது. முள்ளங்கியையும் வெண்டைக்காயையும் கலந்து சாம்பார்ல போட்டு சாப்பிடுறோம். அந்த மாதிரி சாப்பிடுறப்போ நமக்கு நிறைய விதமான ஸ்கின் அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் எந்த காரணத்திலயுமே இந்த ரெண்டையுமே கலந்து சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி வெண்டைக்காயோட பாகற்காயையும் கலந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு கூட பாகற்காய் சாப்பிடக்கூடாது. இதனால வாந்தி, தலைவலி, ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த வெண்டைக்காய எந்த நோய்கள் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, மூல நோய், அதே மாதிரி முழங்கால் வலியால கஷ்டப்படுறவங்களும் வெண்டைக்காய கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அவங்க வெண்டைக்காயை எடுத்துக்கிறப்போ அந்த நோய் அதிகமாகிற வாய்ப்பு தான் இருக்குது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய எந்த பொருட்களோட கலந்து சாப்பிடக்கூடாது, எந்த நோய் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.